இது தொடர்பாக உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் வந்து சோதனை நடத்தி வராங்க. அதாவது சிலிப்ல செயல்படும் பிரபல பிரியாணி ஹோட்டல் முகமது பர்க் என்பவர் வந்து குழந்தைக்காக பெப்பர் பர்க்யூ சிக்கன் வாங்கியுள்ளார். இந்த சிக்கன்ல வந்து உள்ள உடைத்த பார்த்தபோது உடைந்த கண்ணாடி துகள்கள் கிடந்திருக்குது. இதனால் அதிர்ச்சி அடைந்த இவர் வந்து நேரடியாக கடையில சென்று விசாரிச்சதுல தண்ணீர் ஊற்றி வைத்திருந்த பாட்டில் வந்து உடஞ்சிச்சு. அது சமையலறையில் விழுந்து உடைந்ததாகவும் மசாலா பாத்திரத்துக்குள்ள கண்ணாடி துகள்கள் விழுந்ததை பார்க்காம அப்படியே சிக்கனை வந்து தேய்த்து பொரித்து கொடுத்துட்டாங்க. தவறா நடந்துச்சு, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கடையோட மேலாளர் தெரிவித்திருக்காரு. இதனைத் தொடர்ந்து வந்து குழந்தையின் உயிரை விளையாடும் வகையில அலட்சியமாக செயல்பட்ட ஹோட்டல் நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பரிந்து வந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிக்கு புகார் தெரிவித்திருந்தாரு. இதனைத் தொடர்ந்து வந்து உணவு பாதுகாப்பு அலுவலர் ராஜேந்திரன் வந்து புகார் பெறப்பட்ட நிலையில பிரபல ஹோட்டலுக்கு வந்து ஆய்வு மேற்கொண்டாரு. அதுல சமையலறை உணவுப் பொருட்கள் இருப்பு வைக்கப்பட்டிருந்த பகுதியில வந்து குளிர்சாதன பெட்டி, தயாரிக்கப்பட்ட மசாலா, பதப்படுத்தப்பட்டுள்ள பகுதியில் உள்ள எல்லாமே ஆய்வு செஞ்சாங்க.